இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசன் ஆஃப்டர் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். மட்டக்களப்பான் கிட்ட படிப்பான், கிட்ட படுத்து கொட்ட கடிப்பான் என்ற பாடൽ ഇണയത്തിൽ വൈറൽ. കഞ്ചാവ് കടത്താൻ ശ്രമിച്ച പിടിയിലായ പ്രതിക്ക് നീതി വേണമെന്ന് ആവശ്യപ്പെട്ട് സുഹൃത്തുക്കൾ. നീതിയുമില്ല ഒരു കൂട്ടുമില്ല എന്ന് കോടതി. மலையாளத்திலயுமா? கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஏய் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதுங்களே பண்ணுதுங்களா அந்த மாதிரி பேசி? இல்ல ஏய் தான் ஆனா எல்லாமே தான். வந்து பாரு. இன்றைய முக்கிய செய்தி, பீச்சில் அலை அடித்த பொழுது அதை திருப்பி அடிக்க போன செந்தில் நீச்சல் தெரியாதால் உயிரிழந்துள்ளார். சரியான கேன புள்ளான் போல. அதுக்கு சொல்லி எழுதி இது என்ன எழுதுறாங்களோ அது கரெக்ட்டா படிக்கும். பிளான் செய்தாலும் எதுக்குமே வராமல் தொடர்ந்து டிமிக்கி கொடுத்த நபருக்கு நண்பர்கள் பழுக்க காய்ச்சிய கம்பியால் சுருக்கென்று குண்டியில் சூடு போட்டதால் ஏடா ஓ கடையில ஒரு நல்ல செய்தி இருக்காடா பேப்பர்ல. நாங்களே அச்சடிக்கிறோம், பேப்பர்ல போடுறாங்க, படிக்கிறீங்க. இன்றைய முக்கிய செய்தி நடக்கும்போது காக்கா தன் தலையில் தூறியதால் பழி வாங்குறதுக்காக திருப்பி அந்த காக்கா மேலாய் போன அஸ்வின் கைது செய்யப்பட்டார். ரவுடி மாணவன் ஒருவன் தனது ஆசிரியரை சண்டைக்கு வாடா என்று கூப்பிட்ட பொழுது அந்த ஆசிரியர் சண்டையும் கிடையாது ஒரு புறம் கிடையாது என்று கூறியதால் மாணவன் உண்மை கிடையாது. அதான் அந்த அளவுக்கு மாறிடுச்சு. எது உண்மை பொய்ன்னு உன்னை காணாததால் எனக்கு வருது நெஞ்சுவலி, உன்னை காணாததால் எனக்கு வருது நெஞ்சுவலி, உன்னை காணும் போது பெருசாகுது என் குழந்தை என்ற பாடல் இணையத்தில் வைரல். உனக்கு ஒண்ணு தெரியுமாடி, என் பக்கத்துல ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கான், நல்ல கருப்பா புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கான் அவன். அந்த குட்டி குந்தன் ஸ்பைடர்மேன் உட்கார்ந்திருந்தா அந்த ஆன்டி இப்படி பேசிருக்குமா? மார்வல்னா மேல, டிசினா கீழ, எல்லாம் பார்ஷியாலிட்டி. எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாங்க. ஒரு இப்படி பல ஆங்கில மரியாதை இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு அப்பாவி ஜீவன். தேவிக்கும் குத்து சண்டைக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? நாக் அவுட். அதான் சொல்றேன். ஐயோ இந்த கடி ஜோக் எல்லாம் கேட்கணும். ஆமா ஏய் தான். இதுக்கு பேசாம போய் தக் லைஃப் படத்தை 2வது தடவை பாத்துக்கலாம் தம்பி. கரடிச்ச மாச்சாரத்தை இவனிடம் ஏனையா சொல்லுகிறாய்? அதை ஏனையா ஏய் பத்தியா அவ்வளவு இதா இருக்கு. ഞാൻ പോയി മീൻ വാങ്ങിട്ട് വരാം. நம்பிடுவோம் எல்லாருமே. வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நான் நிலாவுல வடை சுட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வண்டியில தான் ஏத்தி கடையிலயா போட்டுட்டு தெரியுறேன். இங்க பாருங்க, நிலாவுல ஒரு பாட்டி வடை சுட்டு விக்கிறாங்க. ஆனா கையில பாருங்க சமோசா கிடைச்சிருக்கு. தம்பி ஒரு வடை 10 லட்சம் ரூபாப்பா. எங்க பாருங்க அட போய்ட்டு வந்துறோம். நீங்க சட்டு முட்டு வாங்க, எங்க வெயிட் பண்றேன். And as you can see, the heavy rain has caused significant waterlogging. என்னங்க இது ஒரிஜினலா பொய்யானே தெரியல. எப்படிதான் ரோசனை வருதோ. அப்புறம் गाइस, நீங்க எல்லாம் என்ன ஏஐ நினைக்கிறீங்க? ஆமா, பட் நான் ரியல் ஹியூமன் गाइस. நான் உங்களோட முன்னோர். அதெல்லாம் வெறும் வதந்தி, நம்பாதீங்க. போடு. புரோட்டா நாளே மாரம் புரோட்டா கடை தான். என்னடா சத்தம்? ஒண்ணுலையா, அப்படியே மாவு கிட்ட பேசி எடுத்துட்டு. So guys, நம்மளோட ஃபர்ஸ்ட் ரைட் guys. My dream come true. ஸ்பீட பாருங்கள் guys. Wow! வீடு அல்லது பின்ன ஓட்றோம்ல. நான் டிவிகே கட்சியில சேர போறேன் guys. அட போயிலா. ஏன்னா தமிழ்நாடு நாசமா போய் கொண்டிருக்குது. விஜயண்ணாவுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம தான் கொடுக்கணும் 2026ல. போட்டுக்காரியா ஐயா, விஜயகாந்தா விட்ட மாதிரி தவற விட்டுற கூடாது நண்பா. விஜயண்ணாவுக்கு ஓட் பண்றவங்க காமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். गाइस,
இன்னைக்கு நாம ஓயா ரூமுக்கு வந்திருக்கோம். ஓயா ஏதோ பூஜையா, அத பண்ணதான் வந்திருக்கோம். மாமா மாமான்னு சொல்லி உண்மையிலேயே என்ன மாமாவாவே ஆக்கிட்டாங்க சிவாஜி. എന്റെ സ്ട്രെങ്ത് ഉപയോഗിച്ച് ബിൽഡിംഗ് പൊളിക്കുന്നു. ഹൽക്ക് പക്ഷേ ദിവസം മുഴുവൻ ജോലി ചെയ്തിട്ട് ഓ, മലയാളം 800 രൂപ മാത്രം. അവഞ്ചേഴ്സിൽ സൂപ്പർ ഹീറോ ആയിരുന്നു, ഇവിടെ ഡെമോളിഷൻ വർക്കർ. എന്റെ വെബ് പവർ ഉപയോഗിച്ച് തേങ്ങ പറിക്കുന്നു. ഒരു തേങ്ങയ്ക്ക് വെറും 5 രൂപ. ന്യൂയോർക്കിൽ ഞാൻ വില്ലന്മാരോട് പോരാടി, ഇവിടെ ഞാൻ തേങ്ങകളുമായി പോരാടുന്നു. സന്തോഷമാ. ഈ പണി എത്ര കഷ്ടമാണ്. ദിവസം മുഴുവൻ കല്ല് പൊട്ടിക്കുന്നു, പക്ഷെ സാലറി 500 രൂപ മാത്രം. അസ്കാഡിൽ ഞാൻ ദേവനായിരുന്നു, ഇവിടെ കല്ലുകൊത്തി. டேய், എന്നടാ அவர் எம்எல்ஏடா. தெரியுமேடா. அவர் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ഇന്നലെ രാത്രി മുഴുവൻ കള്ളു എത്തി. ലിറ്ററിന് 40 രൂപ മാത്രം. ദൈവത്തിക്കേ മാറു വേഷമാ. ഗോതം സിറ്റിയിൽ ഞാൻ കുറ്റവാളികളെ പിടികൂടുമായിരുന്നു, ഇവിടെ ഞാൻ കള്ളു എത്തുന്നു. ஓ ஒரிஜினலா என்ன பசி சூப்பர்மேன் பேட்மேனா? ஒரு உயிரை கொல்றது பெரிய பாவம். அடங்கும். முக்கிய செய்தி: கோயம்புத்தூரில் அயன்மேன், ஹல்க், பேட்மேன் மூவரும் ஒரே பைக்கில் சென்றதால் மக்கள் வியந்து பார்த்தனர். ஏய் எங்கடா இருக்கீங்க எடிட்டர்? இந்த லூசு போயிட்டு இந்த கடிகாரத்தை காப்பாத்தி கை செய்து காப்பாத்துங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அடப்பாவிடா. ஐயோ என்ன என்ன எழவி அது? ஆஹா ஓ ஐயரு. அடப்பாவிடா. அதுக்காரு இல்லன்னு சிவனானி வீட்டு கல்யாணம் நின்னு போச்சு. நீ ஷவர்ல குளிக்கிறவன், பவர் இருக்காது. நான் ரிவர்ல குளிக்கிறவன், என் பவர் பாக்குறியாடா? ஷவர்ல குளிக்கிறவன் இந்த டைலாக தூக்கி அதுல போட்டு வச்சிருக்காங்க. பவர் பாக்குறியா? அடப்பாவிகளா. வழக்கா நான் தான் ரங்கராய சக்திவேல் மாலன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்க்கும்போது டிவியை மட்டுமே உடைக்கணும்னு தோணும். இன்று ரிஷப் பந்த் 134 ரன்கள் அடித்ததை பார்த்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா ஆத்திரமடைந்து அவரது வீட்டில் உள்ள டிவியை உடைத்தார். கொய்யாக்கா. நீங்க இறந்து போன அனுபவம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. என்ன சார் விசித்திரமா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறேங்க. நீங்க இறந்து போயிட்டு கூட உங்களுக்கு ஹேர் growth நன்றா இருக்கு. என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்றீங்க? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. கரெக்டான கேள்வி. நீங்க யாருக்கு ஓட் போடுவீங்க? வேண்டாம் சார். தேங்க் யூ சார். சென்னைக்கு மிக அருகில வெறும் 2 லட்சம் கிலோமீட்டர்ல இருக்குது இந்த இடம். உங்களுக்கு ஜெட் வசதியும் செஞ்சு கொடுக்கறாங்க. போடாப்பா போய் நல்லபடியா போலங்க நம்ம வயலுங்க. Very near from Chennai, just 2 lakhs kilometers from Tambaram railway station. This plot has good water, good connectivity to Chennai city. ஐயா அதுக்கு என்னப்பா பண்ண சொல்ற? ஃபியூச்சர்ல வரவே இப்பவே போட்டாங்க. நீ தான் பண்ணணும். உண்மையான செய்தியை போலவே உலாவரும் AI செய்திகள் பரவி வரும் நிலையில் இந்த வீடியோவிலும் கெட்ட வார்த்தை வரும் என்று வாயை பிளந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார் பண்டாரம். அப்படிதான் நினைச்சேன் நான். ஏய் இல்லையா அது? ஏய் தான் அதோ. இப்போலாம் எது உண்மையானே சொல்ல முடியலடா இன்ஸ்டால. எது உண்மைன்னு நம்மளே தெரியல. AI தான். இதுங்களே ஏய்யா? ஆமா. பக்கத்திலே இருந்திருக்காங்க ஐயா. தலகத்துக்குள்ளே இருக்கு. எல்லா பக்கமும் வளைஞ்சு கடிக்க ஆரம்பிச்சாங்களே. அதையே அப்படி போட்டு வச்சிருக்காங்க குழப்பி. அடப்பாவிகளா. ஒண்ணுத்தி விட்டு வைக்கல. அதாவது எனக்கு தெரிஞ்சு இது கண்டே பிடிக்கிற அளவுக்கு மாறிடும் போல இருக்கு. இப்போ வர வீடியோ எல்லாமே இப்போ நிறைய பேர் ஏதாவது வீடியோ விட்டா கூட அது ஏய் நான் கிடையாது அப்படின்றாங்க. இல்ல நான் கண்டுபிடிச்சேன். அந்த குரங்கு வர்றது, அந்த பேட்மேன், அந்த ஹல்க்லாம் வரதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம். நான் மனுஷங்க மாதிரியே ஆமா, அந்த ஆமா. பாட்டி ஒன்று பைக் ஓட்டிட்டு போறது இதெல்லாம் கண்டுபிடிக்க பார்க்கும்போது முடியல. ஒரிஜினலா இருக்க அதான் மாதிரி. அந்த ஒரு இது ரிப்போர்ட்டர் பேசுற மாதிரி பின்னாடி பார்த்தா சாக்கடைக்குள்ள வண்டிக்குள்ள இறக்குறானு கரெக்டா. அதெல்லாம் கண்டே பிடிக்க ஆமா, முடியல. அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரிஜினலா உள்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல, அதெல்லாம்
இந்த இன்டர்நெட்டை ஓரளவுக்கு பாக்குற நமக்கே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் எதுவுமே தெரியாதவங்க தெரியாத நம்பிடுவாங்க இந்த உண்மையிலே. கிராமத்துல வாழ்றவங்க ஆமா. நிறைய பேர் அந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணாத பாட்டி தாத்தாலாம் காட்டாலும் நம்பிடுவாங்க போல இருக்கு என்ன எல்லாத்தையும். இப்போ நியூஸ்லாம் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஐயோ ஃபியூச்சர்ல இப்படி ஆமா, ஆயிடும் ஆமா. போல இருக்கு. வாய்ப்பு இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்குது. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்